வணக்கம். இது வரைக்கும் உங்ககிட்ட நான் பல வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்திய குடிமகளாக இந்த வீடியோ ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டிவியில் அது ஒரு வதந்தி அப்படின்ற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணாங்க நியூஸை. வதந்தின்னு சொன்ன உடனே கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாமே வதந்தியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கூட அந்த சந்தோஷம் நீடிக்கல. அம்மா அவர்கள் காலமாயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. மக்கள் எவ்வளோ வேதனைப்பட்டாங்க. தமிழக மக்கள், கோடான கோடி மக்கள் வேதனைப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அம்மாவோட இழப்பு ஒவ்வொரு வீட்லயும் தான் வீட்டுல ஒரு இழப்பு நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த இழப்பை எப்படியும் யாராலையும் ஈடு செய்ய முடியாது. ஆனா மக்களாகிய நமக்கெல்லாம் இதுல பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருக்குங்க. நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது அம்மாவுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ போட்டேன். இந்த வீடியோவில் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது எதுக்காக அவங்க ஃபோட்டோ வெளியிடணும் அப்படின்றது தான். அது எதுக்காக போட்டேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க உடல் நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு பெண்ணா அவங்க ஃபேஸை அவங்க வெளிக்காட்ட மறுக்கிறாங்க அப்படின்றதுனால தான் அந்த வீடியோ நான் போட்டேன். அதே மாதிரி தான் தமிழக மக்களும் அவங்க நல்லபடியா வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட போட்டோ கேட்கவே இல்லை. இதே அவங்க நல்லபடியா திரும்பி வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சடலமா தான் வந்தாங்க. அந்த வீடியோ நான் போடும்பொழுது நிறைய பேர் என்னை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. நீங்க ஏடிஎம்கேவோட அடிமையா, அவங்க உங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்களா, அதுக்காக இந்த வீடியோ போடுறீங்களா அப்படின்ட்டு. ஏடிஎம்கே பர்சனலாக எனக்கு எதுவும் செய்யலை. அவங்க செய்வாங்கன்னு நினச்சி நான் அந்த வீடியோவை அன்னைக்கு நான் போடலை. அன்னைக்கு அம்மா இருந்தாங்க, இன்னைக்கு அம்மா இல்லை. இருந்தாலும் இன்னைக்கும் நான் வீடியோ போடுறேன். ஒரு மகளாக இருந்தால் அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். மக்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதே டவுட் தான் எனக்கும் இருக்கு. இந்த டவுட்டை கிளியர் பண்ணி தான் ஆகணும். இது நான் சசிகலா அவர்களை சந்தேகப்படுறேன், அவங்கள கார்னர் பண்ணி இந்த வீடியோ நான் வெளியிடுறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். அதுக்கும் மீறி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்றது எங்ககிட்ட சொல்லுங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அம்மா சில பிரச்சனையில இருக்கும்போது 2001ஆம் ஆண்டு ஒரு 7 மாத காலம் முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்காரு. அதுக்கு அப்புறமா 2014ஆம் ஆண்டு ஒரு 9 மாத காலம் முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்காரு. இப்போ முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. மக்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அம்மாவோட ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த தீபாவை ஹாஸ்பிட்டல் உள்ள விடலை. அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் அதுதான். அந்த சொந்தத்தையும் உள்ள விடலை. இது ஒரு கொஸ்டினா இருக்கு. அது மட்டும் இல்லாம சில முகநூல்ல பாத்தீங்கன்னா சில பேர் கேள்வி கேட்குறாங்க, முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய பர்சனல் பிரச்சனையில நாம ஏன் தலையிடணும், நாம எதுக்கு கேள்வி கேட்கணும், அது அவங்களுடைய பர்சனல், நம்ம கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. எப்படிங்க அது கேள்வி கேட்காம இருக்க முடியும்? இதை வச்சுட்டு ஃபியூச்சர்ல இதுக்கு அடுத்து முதலமைச்சரா யார் வரப்போறாங்க, அவங்க மக்களுக்காக என்ன செய்ய போறாங்கன்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவோட விஷயத்துல கேள்வி கேட்கிற உரிமை மக்களாகிய நமக்கு இருக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் மக்களுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்லிக்கிற அவங்களோட பசங்க இல்லைங்க, அவங்களோட ஃபேமிலி இருந்ததுன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பையனோ பொண்ணோ இருந்ததுன்னா இந்த கொஸ்டினை நம்ம கேட்க தேவையில்ல, அவங்க கேட்டிருப்பாங்க. பட் அவங்களுக்கு இல்லாததுனால தான் நம்ம ஒரு பொண்ணா பையனா அவங்க வீட்டில் ஒரு சொந்தமாக இருந்து இந்த கொஷினை நம்ம கேட்குறோம்.
இதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். இது நம்ம ஒட்டுமொத்த தமிழக இந்திய மக்களுடைய டவுட்ஸ். இதை வந்து அரசாங்கம் நீங்கள் கண்டிப்பாக தீர்த்து வச்சு ஆகணும். தீர்த்து வச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. எங்களுக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லியே ஆகணுங்க நீங்கள். நன்றி.